இந்த ஊர்ல மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய மனுஷனுடைய பணம் அப்படியே கடலோரமா கரை ஒதுங்குது. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அதை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரியே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லேடி அந்த ஜெயண்ட் உடைய மூக்கு மேல நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு சயின்டிஸ்ட் தூரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. மக்களும் நாளுக்கு நாள் அதுல ஏறி விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த சயின்டிஸ்ட் அங்க இருந்து போயிட்டு திரும்ப வந்து பாக்குறாரு. பார்த்தா இப்ப நிறைய மக்கள்லாம் அந்த இடத்துல இல்ல, கொஞ்சம் பசங்க மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜெயண்ட்டை எப்படி பீஸ் பீஸா கட் பண்றதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறாரு. பார்த்தா ஒருத்தன் அதோடைய காதையே சோஃபா மாதிரி யூஸ் பண்ணி உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்கான். கூடவே பார்த்தா அந்த ஜெயண்ட்டுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்குது. அதோடைய கையில இருந்த தண்ணிலாம் கூட ட்ரை ஆயிடுது. இப்போ அந்த சயின்டிஸ்டே அந்த ஜெயண்ட் மேல ஏறி பாக்குறாரு. பார்த்தா பசங்க மண்ணெல்லாம் வச்சு வீடுலாம் கட்டி அது மேல விளையாடிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு அதோடைய கண்ணு கிட்ட போய் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அதோடைய கண்ணுல இவருடைய ஃபேஸ் தெளிவா தெரியுது. அப்புறம் நாள் ஆக என்ன நடக்குதுன்னா அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதிசய பொருள் மாதிரி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க.